இரண்டு நாடுகளுக்கு இடையே ஒரு போர் வறுமையானால் அதனால் பாதிக்கப்பட போறது முழுவதுமாக நமக்கு இருக்கக்கூடிய சாதாரண வாழக்கூடிய குடிமக்கள் தான். அந்த குடிமக்களுடைய வாழ்வாதாரம், அவர்களுடைய பொருளாதாரம், அவர்களுடைய எதிர்காலம், குழந்தைகள் எல்லாமே வந்துட்டு நமக்கு பாதிக்கப்படுங்கிற நிலைமை வரும்போது இந்த போர் தேவையா அப்படிங்கிற கேள்வி தான் கேட்கணும். ஒரு 10 தாக்குதல்ல ஒரு தாக்குதல் தவறி போய் விழுதுனா கூட அந்த இடத்துல வந்துட்டு பொதுமக்களுக்கு உண்டான சேதாரங்கிறது நடக்க தான் செய்யும். அப்ப அதற்குண்டான இதை வந்துட்டு மறுவினை நாங்க ஆற்றணும் பாகிஸ்தான் கிளம்புறதும், பாகிஸ்தானுக்கு மறுவினை ஆற்றணும் நாம கிளம்புறதும், இது வந்துட்டு ஒரு போருக்குண்டான சூழலை உருவாக்கி கொண்டே இருக்குது. அப்ப பிரச்சனை எங்க உருவாகுது அப்படின்னாக்க இந்தியாவும் சரி பாகிஸ்தானும் சரி, காஷ்மீர் எனக்கு தான் உரிமை கொண்டாடும் போது தான் அது வந்துட்டு பிரச்சனையாவே மாறுது. அப்ப இவர்கள் வந்துட்டு அவர் அந்த காஷ்மீரிய மக்களுடைய உரிமை என்னவா இருக்குங்கிறது நீங்க கேள்வி கேட்கணுமா இல்லையா? அந்த கேள்வியை கேட்காம விடும்போது தான் பிரச்சனையா மாறுது. ஒரு அரசியலால் ஒரு தீவிரவாத தாக்குதல் நடத்தப்படும். அந்த தீவிரவாத தாக்குதலை வைத்து இன்னொரு அரசியல் கட்டமைக்கப்படும். இதையும் நீங்க பார்க்கணும். அப்போ ஒரு இந்தியாவில் முழுவதுக்குமா நாம் ஒரு தாக்குதலாக நடத்தப்படும் போது இந்தியர்களே ஒன்று கூடுங்கள், நாம் இந்தியர்களாக இணைவோம் அப்படின்னு சொல்லாம எப்போ ஒருத்த கையில் எடுத்துக்கொண்டு இந்துக்களே ஒன்று சேருங்கள் அவங்க சொல்றானோ அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்னங்கிறது நம்ம கேள்வி கேட்க வேண்டிய தேவை ஏற்படுது. இங்க இருக்கக்கூடிய அத்தனை நாட்டு மக்களையும் நான் இந்த நாட்டின் குடிமகன் உணர வைக்கணும். அதை உணர வைக்காம இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் எல்லாம் நீ பாகிஸ்தானுக்கு போகும்போது அவங்க இங்க இருக்கிற இஸ்லாமியர்கள் என்ன சொல்ல ஆரம்பிக்கிறாங்கன்னாக்க பாகிஸ்தானே பரவாயில்ல போல இருக்க இதுக்கு நமக்கு அப்படிங்கிற சொல்லக்கூடிய சூழலை கொண்டு வந்து நிறுத்துறீங்கல்ல. அதுதான் இங்க இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இடையே உள்ள உரசல்களை அதிகரிக்கிறதுக்கு அதுதான் அவங்களோட தேவையை. இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் சில பேர் சொல்ல வைக்கிறாங்கல்ல, பாகிஸ்தானே பரவாயில்ல பாகிஸ்தானே வாழட்டும் சொல்ல வைக்கிறாங்கல்ல, அந்த சொல்ல வைக்கிறது தான் இவர்களுடைய தேவையாவே இருக்கு. அப்ப அவங்க வந்துட்டு ஒரு கோவத்துல சொல்றாங்க அப்படின்னா அதை எடுத்து ப்ரொபகண்டா பண்ணி பாருங்க இங்க இருக்கிற இஸ்லாமியர்கள் வந்துட்டு எப்படி சொல்றாங்க பாகிஸ்தானுக்கு தான் அவங்க ஆதரவு கொடுக்குறாங்கன்னு ப்ரொபகண்டா பண்ணி அது இங்க இன்னும் பல இடத்துல வந்து இந்த விரிசல்களை அதிகப்படுத்திக்கிட்டே போகணும்னு நினைக்கிறாங்க. தமிழ்நாட்டை தவிர மற்ற மாநிலங்களில் அது அவர்களால செய்ய முடியுது. இங்க இருக்கக்கூடிய அத்தனை நாட்டு மக்களையும் நான் இந்த நாட்டின் குடிமகன் உணர வைக்கணும். அதை உணர வைக்காம இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் எல்லாம் நீ பாகிஸ்தானுக்கு போகும்போது அவங்க இங்க இருக்கிற இஸ்லாமியர்கள் என்ன சொல்ல ஆரம்பிக்கிறாங்கன்னாக்க பாகிஸ்தானே பரவாயில்ல போல இருக்கு இதுக்கு நமக்கு அப்படிங்கிற சொல்லக்கூடிய சூழலை கொண்டு வந்து நிறுத்துறீங்கல்ல. அதுதான் இங்க இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இடையே உள்ள உரசல்களை அதிகரிக்கிறதுக்கு அதுதான் அவங்களோட தேவையை. இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் சில பேர் சொல்ல வைக்கிறாங்கல்ல, பாகிஸ்தானே பரவாயில்ல பாகிஸ்தானே வாழட்டும் சொல்ல வைக்கிறாங்கல்ல, அந்த சொல்ல வைக்கிறது தான் இவருடைய தேவையாவே இருக்கு. அப்ப அவங்க வந்துட்டு ஒரு கோவத்துல சொல்றாங்க அப்படின்னா அதை எடுத்து ப்ரொபகண்டா பண்ணி பாருங்க இங்க இருக்கிற இஸ்லாமியர்கள் வந்துட்டு எப்படி சொல்றாங்க பாகிஸ்தானுக்கு தான் அவங்க ஆதரவு கொடுக்குறாங்க ப்ரொபகண்டா பண்ணி அது இங்க இன்னும் பல இடத்துல வந்து இந்த விரிசல்களை அதிகப்படுத்திக்கிட்டே போகணும்னு நினைக்கிறாங்க. தமிழ்நாட்டை தவிர மற்ற மாநிலங்களில் அது அவர்களால செய்ய முடியுது. சரி, இப்போ இந்தியா வெர்சஸ் பாகிஸ்தான் இது வந்து ரொம்ப வந்து டாக் ஆஃப் த டவுனாகவும் இந்தியா ஃபுல்லாமே ஒரு பதட்டமான ஒரு சூழல் வந்து நம்ம பார்க்க முடியுது. ஸோ இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? இது போருக்கு வழிவகுக்கும்னு நினைக்கிறீங்களா? உறுதியாக இதில் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னாக்க தீவிரவாத தாக்குதல்கள் ஒருபொழுதும் நம்ம வந்துட்டு அதை ஆதரிக்கிறதோ அதுக்குண்டான எதுவும் நம்ம செய்ய போறதில்லை. அதே சமயத்தில் ஒரு போர் என்ற சூழல் வறுமையானால் அந்த போர் இரண்டு நாடுகளுக்கு இடையே ஒரு போர் வறுமையானால் அதனால் பாதிக்கப்பட போறது முழுவதுமாக நமக்கு இருக்கக்கூடிய சாதாரண வாழக்கூடிய குடிமக்கள் தான். அந்த குடிமக்களுடைய வாழ்வாதாரம், அவர்களுடைய பொருளாதாரம், அவர்களுடைய எதிர்காலம், குழந்தைகள் எல்லாமே வந்துட்டு நமக்கு பாதிக்கப்படுங்கிற நிலைமை வரும்போது இந்த போர் தேவையா அப்படிங்கிற கேள்வி தான் கேட்கணும். இரு நாட்டு மக்களுமே அதை கேட்க வேண்டிய கேள்வியாக மாறும். நம்ம வந்துட்டு வெறுமனே ஒரு அதிரடி காமிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி இதை வந்துட்டு கொண்டாடக்கூடிய தருணமாக நம்ம பார்க்கவே கூடாது. போரை பொறுத்த வரைக்கும் போரினுடைய வலியை உணர்ந்த தமிழர்கள் நம்ம வந்துட்டு சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னாக்க போர் ஒருபொழுதும் தீர்வாக மாறாது. விடுதலை வேட்கையாக நம்ம செய்யலாமே தவிர ஆனா போர் ஒரு எப்பொழுதும் வந்துட்டு நமக்கு தீராத காயங்களை தந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு. அதை இந்தியாவும் உணரணும், பாகிஸ்தான் மக்களும் உணரணும், பாகிஸ்தான் அரசாங்கமும் உணரணும். இந்திய அரசாங்கம் செய்யறதுல வந்துட்டு பல விஷயங்கள் சரியானதும் இருக்கு. நம்ம அதை முழுவதுமாக குறையா சொல்லிட்டே போயிட்டு இருக்க முடியாது. உதாரணத்துக்கு சொல்லணும்னாக்க அவர்கள் வந்துட்டு திட்டமிட்டு தான் அதை செய்யறாங்க அப்படிங்கிறது முதல் கட்டமா நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. நீங்க சொன்னது போல 15 நாட்களுக்கு மேல் அவர்கள் வந்துட்டு திட்டமிட்டு எங்கெல்லாம் வந்துட்டு நம்ம குண்டு போட போறோம், யாரை வந்துட்டு தாக்க போறோங்கிறது வந்துட்டு அவர்கள் திட்டமிட்டு முப்படைகளும் அதுக்கு வந்துட்டு கலந்தாலோசிச்சு அதுக்கு பிறகு அவங்க செய்யறாங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. அதே சமயம் நம்ம வந்துட்டு ஊடகங்களில் வரக்கூடிய செய்திகளை மட்டுமே நம்ம வந்துட்டு நம்பிக்கொள்வது அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அதுவும் ஒரு மிகப்பெரிய தவறான முன்னுதாரணமாக போய் சேரும். ஊடகங்கள் அவங்க சொல்றது வந்துட்டு நாங்கள் குறிவைத்து தீவிரவாதிகளின் இருப்பிடங்களை மட்டும்தான் தாக்கி இருக்கிறோம், பொதுமக்கள் அதில் வந்துட்டு இறக்கவே இல்லை, பொதுமக்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லைன்னு சொல்றதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமா தான் இருக்கு. ஏன் அப்படின்னாக்க அதுல பொதுமக்கள் இறந்திருக்காங்க, குழந்தைகள் இறந்திருக்காங்கிறது பாகிஸ்தான் தரப்புல இருந்து சொல்லப்படுது. இதெல்லாம் தாண்டி எப்படி இருந்தாலும் அந்த கேஷுவாலிட்டிஸ் சொல்லுவாங்கல்ல, அது இருந்து கொண்டே தான் இருக்கும். நீங்க தீவிரவாதிகளை தாக்குறேன்னு சொல்லி நீங்க தாக்கும்போது ஒரு 10 தாக்குதல்ல ஒரு தாக்குதல் தவறி போய் விழுதுனா கூட அந்த இடத்துல வந்துட்டு பொதுமக்களுக்கு உண்டான சேதாரங்கிறது நடக்க தான் செய்யும். அப்ப அதற்குண்டான இது வந்துட்டு மறுவினை நாங்க ஆற்றணும் பாகிஸ்தான் கிளம்புறதும், பாகிஸ்தானுக்கு மறுவினை ஆற்றணும் நாம கிளம்புறதும், இது வந்துட்டு ஒரு போருக்குண்டான சூழலை உருவாக்கி கொண்டே இருக்கிறது. இதுக்கு முற்றுப்புள்ளி எங்க வைக்கணுங்கிறது தான் கேள்வி. நம்ம பதிலடி கொடுக்குறோம் சரி, ஏன்னா இந்தியாங்கிறது வந்துட்டு ஒரு நாடு, நீங்கள் அதை தாக்குவீர்களே ஆனால், தீவிரவாதிகள் தாக்குவார்களே ஆனால் அதை நம்ம வந்துட்டு பார்த்துக்கொண்டு கை கட்டி கொண்டு நாங்கள் வேடிக்கை மட்டுமே பார்ப்போம், என் மக்களுக்கு என்ன நடந்தாலும் நாங்கள் திருப்பி அடிக்க மாட்டோம்னு சொல்ல முடியாது. கண்டிப்பாக நம்ம வந்துட்டு அதற்குண்டான எதிர்வினை ஆற்ற வேண்டியிருக்கும். அந்த எதிர்வினை என்னவாக இருக்க வேண்டும் என்றால் பாகிஸ்தானோடு கூடி நம்ம வந்துட்டு அங்க இருக்கக்கூடிய தீவிரவாதிகளை நம்ம வந்துட்டு கண்டுபிடிக்கிறதா இருக்கணும், அழிக்கிறதா இருக்கணும். பாகிஸ்தான் அதற்கு ஒற்றுக்கொள்ளவே மாட்டேங்குது. அதை வந்துட்டு நம்ம வந்துட்டு நமக்கு அதை தீவிரவாதிகள் அனுப்புறதே அவங்க தான் அப்படிங்கும் போது தான் பிரச்சனையா மாறுது. அப்ப இது எங்க கொண்டு போய் நிறுத்துறதுன்னு இருக்குல்ல, ஒரு முற்றுப்புள்ளின்னு வைக்கணும்ல, அதுதான் கேள்வியா இருக்கு. இந்தியா போன்ற ஒரு பெருநாட்டுக்கு இது
வந்துட்டு இழப்புகளை ஏற்படுத்துமான நிச்சயமாக இழப்புகளை ஏற்படுத்தும். பாகிஸ்தானுக்கு அதை விட அதிக இழப்புகளை நிச்சயமாக ஏற்படுத்தும். அப்போ இரண்டு நாடுகளும் இதற்கு சுமூகமாக பேச்சுவார்த்தை மூலமா பண்ணணும். எப்பொழுதுமே சொல்வார்கள், நமக்கு வந்துட்டு தீவிரவாதத்தை ஒழிக்க வேண்டும் என்றால் தீவிரவாதிகளை ஒழிக்கிறது முக்கியம் இல்ல, அந்த தீவிரவாதத்துக்கு உண்டான காரணத்தை கண்டறிந்து அந்த காரணத்தை ஒழிக்கணும் அப்படிம்பாங்க. நீங்க காஷ்மீர்ல மட்டும் ஏன் இவ்வளவு தீவிரவாதிகள் உள்ள நுழைந்து கொண்டே இருக்கிறார்கள், காஷ்மீர்ல மட்டும் ஏன் இவ்வளவு தூரம் வந்துட்டு பிரச்சனைகள் நடந்து கொண்டே இருக்குது அப்படின்னாக்க, நாம அந்த ஆர்டிகல் 370 இருந்து நம்ம என்ன கொண்டு வந்தோம், அதற்கு முன்னாடி வந்துட்டு அந்த மக்களுக்கு என்ன உரிமைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, இந்த உரிமைகளை எப்படி வந்துட்டு இந்திய அரசாங்கம் வந்துட்டு திரும்ப கொடுக்க தேவை இருக்கிறது, அங்க இருக்கக்கூடிய மக்களை இது என் நாடு, இது என்னுடைய மண் அப்படின்னு உணர வைக்கிறது எப்படி, இதுதான் நம்ம வந்துட்டு கொண்டு போய் சேர்க்கணும். அப்போ முழுவதுமாக அங்க காஷ்மீர்ல இருக்கக்கூடிய அத்தனை மக்களும் இந்தியர்களாக உணர்ந்து மற்ற யார் உள்ள வந்தாலும் தடுத்து நிறுத்தக்கூடிய மக்களாக காஷ்மீரிய மக்களே மாறுவார்கள் அப்படிங்கும்போது உங்களால வந்துட்டு அதை அச்சீவ் பண்றது இன்னும் எளிதாக இருக்கும். அதுதான் நம்ம சொல்ல வேண்டியதா இருக்கு. மனிதத்தை நம்ம வந்துட்டு கொண்டு போய் விதைக்கணுமே தவிர போரை ஒருபொழுதும் நம்ம வந்துட்டு எதிர்பார்த்து அதை கொண்டாட்டமாக மாற்றக்கூடிய ஒரு மனநிலையை நமக்கு உருவாக்கவே கூடாது. இப்போ அந்த மக்களுடைய மனநிலையை வந்து நம்ம பார்த்து அவங்களுக்கு என்ன விருப்பமோ அதை பண்ணணும் அப்படின்றதுடைய அர்த்தம் என்ன நீங்க சொல்லுங்க. நமக்கு எப்பொழுதும் நாம் சொல்றதாங்க, நமக்கு காஷ்மீர்களுக்குன்னு வந்துட்டு ஒரு உரிமை இருக்குது. அவர்களுக்கு நம்ம இங்க இந்தியாவோட அவர்கள் இணைக்கும் போது என்னவாக சொல்லி இணைத்தோம் அப்படிங்கிறது, நேர்காலத்தில் அது என்னவா இணைக்கப்பட்டது அப்படிங்கிறது இருக்கு. அப்ப அதற்குண்டான உரிமைகளை நம்ம திரும்ப கொடுக்காமல் அவர்கள்ட்ட நீங்க பறிச்சு கொண்டே இருக்கீங்க. ஒவ்வொரு காலகட்டம் வரும்போதும் ஒரு மக்களுடைய உரிமைகளை, அவர்களுடைய ஜனநாயக உரிமைகளை நீங்கள் பறிக்க அவர்களுக்கு உண்டான கோபம் அதிகரித்துக் கொண்டே இருக்கும். அப்ப அந்த கோபத்துக்கு உண்டான ஆட்களாக அவர்களை மாற்றியது யாருங்கிறது தான் கேள்வியா மாறுது. அப்ப அந்த கோபத்துக்கு உண்டான ஆட்களாக மாறும்போது தான் நீங்க வந்துட்டு இந்த கல்லெறியதா இருக்கட்டும் எல்லாமே நம்ம பாக்குறோம் இல்லையா, செய்திகளை பார்க்கக்கூடியதா இருக்கட்டும், இது எல்லாமே எங்கிருந்து நடக்க ஆரம்பிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க அவர்களுக்கு உண்டான கோபம் தான். அது பொதுமக்களாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு அந்த கோபத்தை ஏன் உருவாக்குறீங்கிறது கேள்வி. நீங்க அவர்களாகவே வாழ விட்டு விட்டால் பிரச்சனையே இல்ல. அப்ப பிரச்சனை எங்க உருவாகுது அப்படின்னாக்க இந்தியாவும் சரி பாகிஸ்தானும் சரி, காஷ்மீர் எனக்கு தான் உரிமை கொண்டாடும் போது தான் அது வந்துட்டு பிரச்சனையாவே மாறுது. அப்ப இவர்கள் வந்துட்டு அந்த காஷ்மீரிய மக்களுடைய உரிமை என்னவா இருக்குங்கிறது நீங்க கேள்வி கேட்கணுமா இல்லையா? அந்த கேள்வியை கேட்காம விடும்போது தான் அது பிரச்சனையா மாறுதுங்கிறது. இப்போ பகல்காம்ல இந்த மாதிரி ஒரு தாக்குதல் நடக்குது, தீவிரவாத தாக்குதல் நடந்திருக்கு. இந்த தாக்குதலுக்கு நம்ம வந்து ரிட்டாலியேட் பண்ணணுங்கிறது வேற. ஆனா வந்து பகல்காம்ல வந்து இஸ்லாமியர்கள் இல்லையான்னு நாங்க வந்து பார்த்து அதுக்கப்புறம் நாங்க அவங்க தாக்குதல் பண்ணிருக்காங்க, அதனால இந்த தீவிரவாதத்தை நம்ம ஒழிப்போம் அப்படின்னு வர்றப்போ அங்க வந்து ஒரு அது தேவையா இல்ல, அதை நீங்க நல்லா உற்று நோக்கினீங்கன்னா தெரியும். எந்த ஒரு தீவிரவாத தாக்குதலுமே எதிர்க்கப்பட வேண்டிய விஷயம், அதை உறுதியாக கண்டிக்கப்பட வேண்டிய விஷயம், அதை நம்ம வந்துட்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டிய விஷயம், அதுல மாற்று கருத்தே இல்லை. ஆனா உலகெங்கிலும், நான் இந்தியாவில் மட்டும் சொல்லல, உலகெங்கிலும் நடக்கக்கூடிய இந்த தீவிரவாத தாக்குதல்கள் எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு அரசியல் இருக்கும். அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டே ஆகணும். உலக அரசியல் இல்லாம எதுவுமே நடக்காதுங்கிறது புரிஞ்சுக்கணும். அந்த அரசியல் என்ன விதமான அரசியலாக மாற்றப்படுகிறது நீங்க புரிஞ்சுக்கணும். ஒரு அரசியல்னால் ஒரு தீவிரவாத தாக்குதல் நடத்தப்படும். அந்த தீவிரவாத தாக்குதலை வைத்து இன்னொரு அரசியல் கட்டமைக்கப்படும். இதையும் நீங்க பார்க்கணும். அப்போ இங்க தீவிரவாதிகள் உள்ள வந்து தாக்கினார்கள், ஆண்களை குறிவைத்து தாக்கினார்களா அப்படிங்கிற கேள்விக்கு அது வந்துட்டு ஆம் தாக்கினார்கள். அவர்கள் இஸ்லாமியர்களா கேட்டு தாக்கினார்களா அப்படிங்கிற கேள்விதான் வந்துட்டு அது வந்துட்டு தொக்கியே இல்ல. அதுதான் அவங்க சொல்றாங்க. அப்படி இருந்தும் அவங்க காணொலிகளே பார்க்க முடியுது. அவங்க உள்ள வந்தோடனே நேரடியாக சுட்டு தள்ளுறதும், ஒருத்தர் காணொலி எடுத்துட்டே வந்துட்டு அந்த ஜிப்லைன்ல போறதை நீங்க பார்த்திருப்பீங்க. அவங்க போகும்போது ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் எல்லாரையும் சொல்றாங்க. அப்ப அப்படி சுடும்போது வந்துட்டு ஒவ்வொருத்தரையா கேட்டு அவங்க சுட்டது போல தெரியல, ஓடுற எல்லாரையுமே வந்துட்டு அவங்க சுடணும் அப்படிங்கிற நோக்கத்தோட சுட்டது போல தான் இருக்கு. இதை அவர்கள் ப்ரொபகண்டாவா மாத்துறாங்கல்ல. நீங்க வந்துட்டு ஒரு இந்தியாவில் முழுவதுக்குமா ஒரு தாக்குதலாக நடத்தப்படும் போது இந்தியர்களே ஒன்று கூடுங்கள், நாம் இந்தியர்களாக இணைவோம் அப்படின்னு சொல்லாம எப்போ ஒருத்தன் கையில் எடுத்துக்கொண்டு இந்துக்களே ஒன்று சேருங்கள்னு அவன் சொல்றானோ அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்னங்கிறது நம்ம கேள்வி கேட்க வேண்டிய தேவை ஏற்படுது. ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு, நீங்க இந்தியர்களே ஒன்று சேருங்கள்னு சொல்லணும். அப்போ அதை விட்டுட்டு இந்துக்கள்லாம் ஒன்று சேருங்க, இங்க இருக்க இஸ்லாமியர்கள் பாகிஸ்தானுக்கு போங்கன்னு ஒருத்தன் பேச ஆரம்பிக்கிறாங்களே, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியலை நீங்க புரிந்து கொள்ளணும். இந்த தாக்குதலை வைத்துக்கொண்டு இவர்கள் என்ன விதமான அரசியலை இங்க கட்டமைக்க விரும்புறாங்க அப்படிங்கறத நம்ம வந்துட்டு உற்று நோக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அதனால தான் நம்ம திரும்பவும் சொல்றோம், இதை இந்திய நாட்டினுடைய பரப்பளவை நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய இந்தியர்களை ஒருங்கிணைக்கிறது தான் உங்களுடைய வேலையா இருக்கும். அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்கள் அவ்வளவு தூரம் பொதுமக்களுக்கு உதவி இருக்காங்க. இஸ்லாமியர் ஒருவர் இறந்தே போயிருக்காரு. அந்த சண்டையில வந்துட்டு அவர் வந்துட்டு நான் மக்களை காப்பாற்றுவதற்காக உள்ள போய் அவர் இறந்து போயிருக்காரு. அப்ப இதெல்லாம் தூக்கி போட்டுட்டு நீங்க இந்துக்களே ஒன்று சேருங்கள் நீங்க சொல்லும் பொழுதே அதுல இருக்கக்கூடிய அரசியல் என்னங்கிறது நமக்கு வெளிப்படையா தெரியுது. என்னன்னாக்க இது உள்நாட்டுக்குள்ள உங்களுக்கு உண்டான ஒரு பிரச்சனையை வந்துட்டு உருவாக்குவதற்கு தேவை இருக்குது இல்லையா. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னாக்க இந்த ஒரு தாக்குதல் நடந்திருக்கு, இதை வந்துட்டு ஒரு போரை நோக்கிய ஒரு தள்ளுதலுக்கு உந்துதலுக்கு இவங்க கொண்டு போறாங்கிறது இருக்குல்ல. எந்த ஒரு நாட்டிலுமே எடுத்து பாத்தீங்கன்னா சரி, அது ஜார்ஜ் புஷ் காலத்துல இருந்து எடுத்து பாத்தீங்கன்னா சரி, ஒபாமா காலத்துல இருந்து எடுத்து பாத்தீங்கன்னா சரி, அவர்கள் ஒரு தீவிரவாதத்துக்கு எதிராக எடுக்கக்கூடிய நடவடிக்கையை அவங்க என்னவா காட்டுவாங்க அப்படின்னாக்க ஹீரோயிசமா காட்டுவாங்க. இங்க பாருங்க எங்களுடைய தலைவர் எவ்வளவு பெரிய தலைவராக ஆகிவிட்டார், எப்படியான தீவிரவாதியை தாக்கி அழித்து விட்டார் அப்படிங்கிற ஒரு ஹீரோ வர்ஷிப் கொண்டு போவாங்க. அதை நோக்கிய பார்வை தான் இது எல்லாமே. நீங்க மோடியை வந்துட்டு ஒரு ஹீரோவா கொண்டு போய் நிறுத்தணுங்கிற ஒரு காலகட்டத்தில் வந்துட்டு இருக்கிறாங்க. இப்ப இந்த போர் அப்படிங்கிறது நடக்கும்பொழுது இதுல நடக்கக்கூடிய வெற்றியோ தோல்வியோ இதை வைத்துக் கொண்டு இவர்கள் ஆடக்கூடிய நாடகங்கள் என்னவா இருக்கும்னாக்க, எப்படிப்பட்ட தலைவர் பற்றிங்களா, எப்படியான ஒரு வீரமிக்க தலைவர் பற்றிங்களா, தலைவரை நோக்கி ஒரு விஷயமா இதை மாத்துவாங்களே தவிர இந்திய பாதுகாப்புக்கு உண்டான விஷயமா இதை மாத்த மாட்டாங்க. அதுதான் அரசியல். அதை நம்ம புரிந்து கொண்டோம் அப்படின்னா
அப்படின்னாக்க இவங்க ஏன் இதை செய்யறாங்கிறது உங்களுக்கு புரியும். ஏன்னா இதற்கு பின்னாடி இந்த போரோ அல்லது இந்த போர் சூழலோ முடியும் தருவாயில் இங்க இருக்கக்கூடிய இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இடையில ஒரு மன கசப்பையும் அவர்களுக்கு இடையே உண்டான வேறுபாட்டை அதிகரிக்கக்கூடிய செயலையும் பாஜக செய்து கொண்டிருக்கிறது. பாஜக, RSS, சங் பரிவார் இயக்கங்கள் எல்லாமே செய்து கொண்டிருக்கிறது. அப்ப இதை அரசாங்கமாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் தட்டி கேட்க வேண்டிய தேவை இருக்கிறது. ஆனா இவர்களே அரசாங்கம், இவர்களே தான் அதை செய்யறாங்க பொழுது அது கேட்பாரற்ற நிலையில இருக்கு. அதனால நாம அந்த கேள்வி கேட்க வேண்டிய தேவை இருக்கிறது. இது இந்தியாவில் மட்டும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்ல, இந்த ஆபரேஷன் சிந்தூரில் மட்டும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்ல. உரிமை இதுக்கு முன்னாடி வந்ததையும் நீங்க பார்த்திருப்பீங்க. அதை ஒரு படமா எடுத்து அவங்க வந்துட்டு கொண்டு போனாங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த ஆபரேஷன் சிந்தூர்ங்கிற பேரை பதிவு செய்யறதுக்கு பாலிவுட்ல அவ்வளவு பெரிய போட்டி நடக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ரிலையன்ஸ் நிறுவனம் ஓடி போய் முதல் ஆளா வந்துட்டு நாங்க அதை பதிவு செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு படமா எடுக்கிறதுக்கு அதை நாங்க பதிவு செய்யறோம் அவ்வளவு தூரம் போட்டி போட்டு அது உள்ள கொண்டு போறாங்கிறது தெரியும். இதை எல்லாமே எங்க கொண்டு போய் நிறுத்துதுனாக்க, நீங்கள் இதை செய்யக்கூடிய விஷயங்கள்ங்கிறது இந்திய பாதுகாப்புக்காக செய்றீங்களா இல்ல உங்களுடைய ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறதுக்காக செய்றீங்களாங்கிற கேள்வி எழுப்ப தோன்றது இல்லையா? ஏன்னா இந்திய பாதுகாப்புக்காக செய்றீங்கன்னாக்க அதில் போராடக்கூடிய வீரர்களை நீங்க வந்துட்டு காமிக்கணும். அதில் போராடக்கூடிய வீரர்கள் என்னவா வந்துட்டு பண்றாங்க, அவர்களுடைய தியாகங்கள் என்னங்கிறத நமக்கு தேவையான விஷயமே தவிர மோடி என்ன செஞ்சாரு, அமித்ஷா என்ன செஞ்சாருங்கிறத பேசுறது இல்ல. அப்ப இதை நீங்க பேச ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னாலே வந்துட்டு நீங்க ஒரு பிம்பத்தை கட்டமைக்கக்கூடிய நபராக நீங்க மாறிடுறீங்கிறது அர்த்தமா இருக்கு. இதைதான் நாங்க திரும்ப திரும்ப சொல்றோம். இது ஒவ்வொரு முறையும் உலக அரசியல் நோக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் தெரியும். எங்கெல்லாம் தீவிரவாத தாக்குதல் நடத்தப்படுதோ அதில் உள்ளுக்குள்ளேயே இருந்து கொண்டு செய்யக்கூடிய புல்லுருவிகள் பல பேர் இருக்கிறாங்கிறத நம்ம பல தீவிரவாத தாக்குதல்களை பார்த்திருக்கோம். அதை தாண்டி அதை வைத்து இவர்கள் செய்யக்கூடிய அரசியல் என்னவா இருக்குதுங்கிறத பார்த்திருக்கிறோம். அதை தாண்டி அந்த அரசியலை வைத்து இவர்கள் என்ன ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாங்கிறதையும் நம்ம உலக அரசியல பார்த்துக்கொண்டே வரோம். அதையே இங்கேயும் நடந்துடக்கூடாதுங்கிறத நம்ம வந்துட்டு சொல்றோம். அப்ப என்னவா தேவையா இருக்குது, நீங்கள் இந்திய நாட்டின் ஒரு பாதுகாப்புக்காக, ஒருமைப்பாட்டுக்காக, ஒற்றுமைக்காக நீங்க செயல்படணும். அப்போ உதாரணத்தை காட்டணும்னா எங்களுடைய தலைவர் மேதகு சொல்லணும்னு விரும்புறேன் இந்த இடத்துல. அமெரிக்கா வந்துட்டு அவர்கள்ட்ட தலைவர்கிட்ட பேசுறாங்க, நீங்க திருகோணமலையில ஒரு பகுதியை மட்டும் எனக்கு ஒரு 30 ஆண்டுக்கு மட்டும் ஒத்தி கொடுங்க, நாங்கள் உங்களை வெல்ல வைக்கிறோம், நீங்கள் ஒரு அதிபராக மாறுங்கள், முதல்வராக இருந்து நீங்கள் ஆட்சி செய்யுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதை எடுத்துக்கொண்டு இருந்திருந்தால் இந்நேரம் வந்துட்டு ஈழம் அமைந்திருக்கும், இவர் தலைவர் வந்துட்டு முதல்வராக இருந்திருப்பாரு, ஒரு ஆட்சி அதிகாரத்தில் உட்கார்ந்திருப்பாரு, தான் நினைத்தது எல்லாத்தையும் செய்திருக்க முடியுங்கிற நிலைமை எல்லாம் இருக்கு. ஆனா அந்த சமரசத்தை செய்து விட்டால், நான் ஒன்ன உள்ள விட்டுட்டேன்னா எனக்கும் இது வந்துட்டு சிங்களவர்களுக்கும் இடையான ஒரு பேரினவாதத்துக்கும் இடையான போர், இதில் நாங்கள் பங்காளிகள் சண்டை போடுறோம், ஒன்ன உள்ள விட்டேன்னா ஒன்ன எப்ப வெள்ள துரத்துறது அப்படின்னு கேட்டார். அந்த கேள்விதான் நாமளும் கேட்க வேண்டிய தேவை இருக்குது. இன்னொரு நாட்டை நம்ம உள்ள கொண்டு வரோம் அப்படின்னாலே அதை வந்துட்டு நாம் அவர்களை சார்ந்து நிற்கக்கூடிய நிலைக்கு போக வேண்டிய தேவை வந்துடும். எனக்கு தெரிஞ்சு இந்தியா அப்படியான நிலையில இப்போதைக்கு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். இந்திய பொருளாதார வளர்ச்சியிலும் சரி, தன்னுடைய அரசியல் மற்றும் மற்ற வியூகங்களையும் சரி, படைபலத்திலும் சரி ஒரு மிகப்பெரிய நாடாக வளர்ந்து விட்டது. அந்த சமயத்துல வந்துட்டு அமெரிக்கா சொல்வதை கேட்டு நடக்கக்கூடிய அளவுல வந்துட்டு இந்தியா இருக்கிறதா எனக்கு தோணல. அது பல ஆண்டுகளாக நம்மளுடைய மக்களுடைய உழைப்பு அவ்வளவு தூரம் கொண்டு போய் இந்தியாவை ஒரு வளர்ச்சி மிக்க நாடாக மாற்றி இருக்கிற சமயத்துல அவங்க என்ன நினைச்சாலும் இந்தியாவை செய்ய வைக்கலாம்ங்கிற நிலைமையில இந்தியா இப்போதைக்கு இல்ல. ஒரு பேச்சுவார்த்தைக்கு உண்டான தூதுவராக பயன்படுத்துவதற்கு வேண்டாம், நம்ம மற்ற நாட்டினரை நம்ம பயன்படுத்திக் கொள்ளாமே தவிர நாமளே அவர்கள் சொல்வதை கேட்டு நடக்கக்கூடிய நிலைமையில இந்தியா இருக்காதுன்னு நான் நம்புறேன்.